இதற்கு முன்பு தருமபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவரே செய்ததை போல ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியிலிருந்து பாய காணா, சர்ச்சிலிருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரஸ்ட காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் இங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட நிராகரிக்க வேண்டிய தேர்தல் இது என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 131வது சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மேடையில பாருங்க, இரண்டு தாய்மார்கள் கம்பீரமாக நம் முன்பு அரசியல் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டு கால உழைப்பு ஒரு சகோதரிக்கு, ஒரு தாய்மாருக்கு. அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, 50% நம்முடைய எம்பிக்களுடைய உயர்வு. அகில இந்திய அளவில் 543 எம்பி, 816 எம்பியாக 50% உயர்வு. தமிழகத்தை பொறுத்தவரை 39 59 உயர்வு. கர்நாடகா 28 42 உயர்வு. தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் 50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129, இந்திய எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195 உயர்வு. விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, 298 எம்பிக்கள் வேண்டும், 230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால் அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் அதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 545 எம்பி உயர்த்தினாங்க, 20 எம்பி சேர்த்துனாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம் அப்படின்னார். 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி, அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவற செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட
இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்துல பாலியல் வன்கொடுமை உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் இத்தனை நாளா பேசாம இருந்தார். ஆனா பிரேமலதா அக்கா சமீபத்தில் பட்டின சேலத்துல பேசி விட்டுட்டான். ஐயா, கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் 2080, படுகொலைகள் 8008, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவு போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம் 39,900. தமிழகத்தினுடைய எந்த 5 ஆண்டு கால சரித்திரத்திலும் இது போல மோசமான ஒரு ஆட்சியா சட்டம் ஒழுங்கல் நாம் பார்த்ததில்லை. அதனாலதான் பொறுத்து பார்த்துட்டு பிரேமலதா அக்காவும் பேசணுமேனு சேலத்துல எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா கஞ்சா போதை பொருட்கள் அதிகமா அங்க தெருவுல ஓடுது. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருன்னு அடுத்து சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள அவங்க நிறுத்திட்டாங்க. அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியை பாருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு சாயந்தரம். ராகுல் காந்தி ஐயா காலையில வந்துட்டாங்க. ஐயா மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இணைந்து பிரச்சாரத்துல கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் தனி, ஸ்டாலின் ஐயாவுடைய பிரச்சாரம் தனி. அதுல இருந்து அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு ஐயா, இன்னைக்கோ நாளைக்கோ பிச்சுக்கிட்டு போக போற கூட்டணி அது. அந்த கூட்டணி மிக தெளிவாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பொருந்தா கூட்டணியை ஃபெவிகால் போட்டு ஒட்டி 2 பேத்தையும் ஒன்னா வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் கூட அந்த கூட்டணி உடையும் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நாங்க திமுகவோட கூட்டணி மட்டும்தான், ஆனா லஞ்சத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு. கூட்டணியில ஒருத்தர் இப்படியே பேசினா அப்புறம் நாம எதுக்குங்க மேடை போட்டு பேசணும்? உங்களுக்குள்ள நீங்களே பிரேமலதா நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொல்றீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொன்னா எதுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் முன்பு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லணும்? கூட்டணி கட்சிக்குள் நீங்களே விமர்சிக்கிறீங்களே. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலானவர்கள் கூட்டணி என்பது எந்த நேரத்திலும் கூட உடையக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கு. அதையும் மறந்து விடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஜிபியை மாத்தினாங்க, 3 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23 முதலமைச்சரை மாத்திருங்க, எல்லாம் சரியாக போகும், நல்லதே நடக்கும்.